السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிபுக்கு பிறகு 10 நிமிடம் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினையை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வர வேண்டும் என்று நாம் எல்லாம் துவா செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வரிசையில் சூரத்துல் ஆராஃபுடைய 53 வசனங்களை கடந்த வாரங்களில் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு பார்க்க இருக்கிற வசனம் 54வது வசனமும் 55வது வசனமும். இந்த 2 வசனங்களிலும் பல ரஹ்மான் தன்னுடைய பண்புகளை பற்றி மீண்டும் சொல்லிவிடுகிறார். அல்குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த ஆயத்தை நாம் ஓதினாலும் அந்த ஆயத்துக்குள்ளார அல்லாஹ் தன்னை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான். ஏதோ ஒரு வகையில் இருக்கும். சில வசனங்களை தவிர பெரும்பாலும் 6000 சொச்சம் வசனங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில வசனங்களை தவிர மற்ற எல்லா வசனங்களிலுமே அல்லாஹ்வுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும், அல்லாஹ்வுடைய பண்புகள் இடம்பெற்றிருக்கும், அல்லாஹ் யார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். கொஞ்சம் டீப்பாக இறங்கி அதோடைய அர்த்தத்தை பார்த்தா புரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அல்லாஹ் சொர்க்க நரகத்தை பற்றி பேசிக்கொண்டு வந்தான். சொர்க்கவாசிகள் நரகவாசிகளோடு என்ன பேசுவார்கள் என்பதை சொல்லிக்கொண்டே வந்து அந்த விஷயத்தை அப்படியே கோல்டில் வச்சுட்டு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு இந்த 54 55 வசனங்களில் அல்லாஹ் தன்னை பற்றி தன்னுடைய வல்லமை பற்றி 2 வசனங்கள்லையும் 3 வசனங்கள்லையும் பேச ஆரம்பித்து விடுகிறார். வசனம் எப்படி இருக்குது? இன்ன ரப்பக்கும் உள்ளது, நிச்சயமாக அவங்களை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அந்த அல்லாஹ் இருக்காங்க. அவன் யார் என்று சொன்னால் கலக்க சமாவாக்கை வளர்ந்து அவன் தான் 7 வானங்களையும் பூமியையும் படைத்தவன். முதல் பண்பு இது. படைப்பு என்ற அந்த விஷயம் அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் படைக்க முடியாது. எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் படைக்கிற அந்த படைப்புக்கு உயிர் இருக்கும். மனிதன் படைக்கிற படைப்புக்கு உயிர் இருக்காது. உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த கட்டளையை கொண்டு இயங்குகிற எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மனிதன் மாத்திரம் இல்லை, யார் முயற்சி செஞ்சாலும் படைக்க முடியாது. சாதாரணமாக மனிதன் படைக்கிற இந்த பிளாஸ்டிக், இந்த ஃபேன், இது போன்ற விஷயங்கள்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற மூலப்பொருள் தான் படைக்க முடியாது. அல்லாஹ் கொடுத்திருக்கிற ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க, சில மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் இல்லாமல் எதையும் மனிதனாலையும் படைக்க முடியாது. அப்போ படைத்தல் என்ற பண்பு எனக்கு மாத்திரம்தான் இருக்கு என்று சொல்லிவிட்டு சித்தத்தை ஐயாவின் சும்மஸ்தவா 6 நாட்களில் நாம் வந்து முழுமையாக எல்லாவற்றையும் நாம் படைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு அந்த அரிசி என்று சொல்லக்கூடிய அரிசியில் நாம் வந்து நிலையாக ஆகியிருக்கிறோம். யுகிஷில் லைல நகார, அவன் தான் பகலை இரவால் மூடுகிறான். பகல் போய்கொண்டே இருக்கிறது. அந்த பகலை மறைக்க வேண்டும் என்று சொன்னால் அதை இரவை கொண்டு எல்லாம் மூடிவிடுகிறான். அது வேகமாக பின்தொடர்கிறது, வேகமாக அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னொன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒன்றை ஒன்று முந்த பார்க்கிறது. இதெல்லாம் யாசின் அல்லாஹ் பதிவு செய்கிறது. பகலும் இரவும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது போய் அதை பிடிக்கிறதா, அதை போய் இதை பிடிக்கிறதான்னு சொல்லி முந்திக்கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு சர்க்கிள் சுற்றிக்கொண்டே இருக்கிறது. அதெல்லாம் இன்றைக்கு விஞ்ஞானிகள் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஆயிரத்துக்கான வழக்குகள்லாம் கிளியராக வந்து நிரூபித்து அது வந்து டெஸ்டாக வந்து விட்டது. எல்லா கோள்களும் சுற்றி கொண்டு இருக்கிறது. ஒன்றை ஒன்று பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை இன்னொன்று மூடிக்கொள்கிறது. அதை சுற்றி கொண்டே வரும்பொழுது எங்கெல்லாம் வந்து அதனுடைய அந்த 23 டிகிரியில் வந்து சுற்றி கொண்டிருக்கிறது பூமி. ஏன் என்று சொன்னால் அதனால தட்பவெப்பநிலை மாறுகிறது. இரவு பகல் ஏன் வருகிறது, கோடை குளிர் ஏன் வருகிறது, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணி
கம்ப்ளீட்டாக வந்து மெக்கானிசத்தை கூட அவங்க நிரூபித்து வச்சிருக்கிறான். நல்லா தெளிவாக 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எத்தனை தூசி அதீதெல்லாம் வேகமாக பின்தொடர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வல் கமர வன் நொஜூம முசக்கராத்தின் அம்மையிலி, இந்த சூரியனும் இந்த சந்திரனும் நட்சத்திரங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளையை கொண்டுதான் அது இயங்குகிறது. அல்லாஹ் அதற்கு கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறான், இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அவன் சலுப்பல்லாமல் அவனுக்கு தான் கட்டளையிடக்கூடிய அதிகாரமும் படைக்கின்ற அதிகாரமும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. தபாரக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அந்த அகில உலகத்தை படைத்து வளர்த்து கண்காணிக்கிற அல்லாஹ் பாக்கியமிக்கவன் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்வதன் மூலமாக தன்னுடைய தனக்கு மாத்திரமே இருக்கிற அந்த பண்புகளை மீண்டும் மீண்டும் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அதற்கு பிறகு அடுத்த வசனத்துல அப்படி இந்த அடிப்படையில அல்லாஹ்வை யாரெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ, நம்ம ஏற்கனவே பல விஷயங்களை சொல்லிட்டு பல ஆயத்துக்களை சொல்லும் பொழுது அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்குதல், யாரோ சொன்னாங்கன்னு விளங்குறது இல்லை. எங்க அத்தா சொன்னாரு, அத்தாவுடைய அத்தா சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த ஆலிம்ச சொன்னாரு, இந்த ஆலிம்ச சொன்னாரு, அது அல்லாஹ் இப்படி தான். அல்லாஹ் பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்க வேண்டும், தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கு. 2 விஷயம் தான் நமக்கு மெயின் சொல்லியிருக்கு. அடிப்படையாக இருக்கிற பேஸ்மெண்ட் இருக்கிற அந்த பேஸ்மெண்ட் முக்கியமானது அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்பி இருக்க வேண்டும். அல்லாஹ் எங்க சொல்லியிருக்கிறான்? குர்ஆன் முழுவதும் சொல்லியிருக்கிறான். எத்தனை வசனங்கள் எடுத்து பார்த்தாலும் தன்னை பற்றி அல்லாஹ் பேசிக்கொண்டே இருப்பார். அப்படி அல்லாஹ்வை அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்காத காரணத்தினால இன்றைக்கு சமுதாயம் வழிகட்டுல பைபட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய பண்புகள் புரியவில்லை, அல்லாஹ்வுடைய வல்லமை புரியவில்லை. அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்குற முதல்ல அது விளங்காத காரணத்தினால்தான் அவங்கவுங்க ஏதோ கற்பனை கதைகளையும் அல்லாஹ்வை பற்றி தவறான மக்கள் மத்தியில் சொல்லியும் புரிய வைத்திருக்கிறார்கள். அதில் வந்து சமுதாயம் பைபட்டிருக்கிறது. இத்தனை வழிகட்டுகளுக்கு காரணம் என்னது? அல்லாஹ்வை பற்றி சரியாக விளங்காதான் காரணம் சொல்லி மிக முக்கியமான வசனத்தை அல்லாஹ் அடுத்த பதிவு செய்யும். அந்த ஆயத்துக்கு இந்த ஆயத்துக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய வல்லமையை பற்றி சொல்லிவிட்டு அவனை எப்படி அழைக்க வேண்டும் என்று அடுத்த ஆயத்தில் பதிவு செய்கிறான். உதுவு ரப்பக்கும் தகாவுடன் வஃபியா, அல்லாஹ்வை நீங்கள் அழைக்க வேண்டுமானால், அழைக்கணும்னு அர்த்தம் துவா செய்ய வேண்டுமானால் அர்த்தம். அல்லாஹ்விட்டு நீங்கள் துவா செய்ய வேண்டுமானால் அது எப்படி செய்யணும்? ரொம்ப ரகசியமா இருக்கணும், பணிவாக இருக்க வேண்டும். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்யணும். துவாவுடைய ஒழுங்குமுறையை பற்றி பேசும் பொழுது ஒன்று உள்ளத்துல வந்து பணிவு இருக்கணும், இன்னொரு ரகசியமா இருக்கணும். நீ கேட்கிற துவா வந்து யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ உரத்த குரல்லையும் அடுத்தவங்களுக்கு கேட்கிற மாதிரி சொல்லுவதும் இன்றைக்கு நிறைய அதிகமாக இருக்கா இல்லையா? என்ன சொல்ல போனால் இன்னைக்கு சோசியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டெக்ஸ்டாகவே எழுதி போட்டுடுறாங்க. இதெல்லாம் கூட இந்த அவசரத்துக்கு வரும்படுது. உனக்கு தேவையான விஷயம் யாருக்கும் தெரியாமல் கேட்க சொல்கிறாங்க. நீ கேட்கிற அந்த துவா ஏன் அதெல்லாம் கேட்க சொல்கிறான்? பல இடங்கள் எல்லாம் பதிவு செய்கிறான். உன்னுடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறையோ அதை அறியக்கூடியவன். நீ வந்து செவிலண்டையா கேட்கிற ரசலை கேட்கிறாங்க ஒரு சமயத்தில். நீ எல்லாம் செவிலண்டை போய் பேசுகிற மாதிரி இப்படி கத்திர கலந்து எப்போ உனக்கு உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த உணர்வை எல்லாம் புரியக்கூடியவன், நீ என்ன நினைக்கிறேங்கிறத விளங்கக்கூடியவன். அந்த அளவுக்கு அருகாமையிலிருந்து உன்னுடைய பிரார்த்தனையை உன்னுடைய துவாவை செய்ய இருக்கிறான். அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் போடுற? அதுக்கு எதுக்கு இவ்வளோ சவுண்டு போடுற? அதுக்கு எதுக்கு கோரசா கத்துற? அதுக்கு எதுக்கு கூட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் ஆமில் போட்டுட்டு இருக்கிற? இவ்வளோ தான் இருக்குது ஏற்படுறது. அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகள் என்னது? உன்னுடைய தேவைகளை அவன் அறிவான். ஆனால் நம்மளை கேட்க சொல்றான். அவனுக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும்னு. ரெண்டாவது நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. உண்மையில சொல்றேன், நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது. படைத்தவங்க தான் கையாளணும். எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியாது என்றால் நீ தான் எனக்கு கொடுக்கணும்னு சொன்ன ஆள் மனதில் கேட்கப்படுது. அந்த ஆள் மனதில் கேட்கும்போது இவ்வாறு செஞ்சு கேட்க சொல்லி பல இடங்கள் எல்லாம் பதிவு செய்யலாம். சும்மா கேட்கறதோடு இன்னொன்று வசதியும் விசுவமே வசலாம். பொறுமையாக இருந்து அந்த தொழுது அல்லாட்ட கேளுங்க. உட்கார்ந்து இருக்க சொல்ல முதல்ல தொழுது சொல்ல ஓட சொல்லல யாரையும். தொழுதுக்கு 2 நிமிஷம் உட்காருங்க. உட்காந்து அல்லாஹ்வை முதல்ல புகழுங்க, சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லுங்க, ஆஹுல் அல்லாஹ் இல்லா சொல்லுங்க. அதோட அமைதியாக சொல்லுங்க. கோர்ஸ் கிடையாது எதுவுமே. ஏன்னாக்கா நம்ம உள்ளத்தில் அந்த இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வந்து சும்மா கட்டுக்கதை சொல்லலை. இன்னைக்கு மெக்கானிசம் அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறான். நம்மளுடைய உள்ளத்தில் வந்து அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லப்படுது, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லப்படுது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லப்படுது, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லப்படுது. குர்ஆனை வந்து ஓதும் பொழுது
செய்யும் போது உள்ளத்துக்குள்ள ஒரு வைப்ரேஷன் ஏற்படுது. அந்த வைப்ரேஷன் வந்து மூளைக்கும் அதற்கும் சம்பந்தம்னு சொல்றாங்க இன்னைக்கு விஞ்ஞானி. நீங்கள் நினைக்கிற அந்த வைப்ரேஷன் உள்ள ஏற்படுதுல, அது உங்க மூளைக்கும் அந்த வைப்ரேஷன் சம்பந்தம் இருக்குது. அதன் மூலமாக மூளையில் வந்து தவறான விஷயங்கள்லாம் போய்கிட்டே இருக்குது. அப்ப அல்லாஹ்வை நினைப்பதற்கு உள்ளத்தை அணிந்திரத்தில் உட்கார்ந்து திக்ர் என்ற பெயரை சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதை ஒவ்வொரு தனிமனிதனும் செய்ய வேண்டும். ஆணும் பெண்ணு செய்யணும். ஒவ்வொரு தனிமனிதனும் அதுக்கு தான் சொல்லி கொடுத்தாங்க. 33 தடவை சுபானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, முடிக்கும் போது அல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்க என்று முடிக்கணும்னு சொன்னாங்கல்ல. பல திக்ர்கள் சொல்லி கொடுத்தாங்கல்ல, கோரஸா சொல்லி கொடுத்தாங்க, எல்லாத்துக்கும் கூட்டா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய மனைவிமாரை பற்றி ஒரு அதிசயம் வருது. அவங்க எப்போ பார்த்தாலும் திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து காலையில் விட்டு பாருங்க, சாயங்காலம் வரைக்கும் அவங்க சுபான சொல்லிட்டு இருக்கிறதா அதிசயம் வருது. அதுக்கப்புறம் சொல்லி ஒரு ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுக்குறாங்க. சுபானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. 4 வார்த்தை தான் இது. அந்த 4 வார்த்தைக்குள்ள மிகப்பெரிய அர்த்தமுடைய விஷயங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. சுபானல்லாஹ் என்று சொல்லுகிறேன், வபிஹம்திஹி என்று சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட எத்தனை படைப்புகள் இருக்குதோ அந்த அளவுக்கு சொல்லுகிறேன். ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த அரசுடைய வெயிட் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு நான் சொல்லுகிறேன். இப்படி நிறைய அர்த்தம் பொருந்திய துவக்கள் அரசு சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த அடிப்படையில் தான். இந்த ஆயத்துக்கு பார்த்தீங்கன்னா 7:55 வீடியோ படிச்சு பாருங்க. 7:55 எல்லாம் சொல்லுகிறான், நீங்கள் கேட்கிற விஷயத்தெல்லாம் உள்ளத்தை அணிந்திருந்ததை ரொம்ப பணிவாக, ரொம்ப நெருக்கமாக, உங்களுக்கு தேவையை ரகசியமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னமும் நாயுக்குள் மூத்தது என்ற வார்த்தைகள் பதிவு செய்கிறான். யாரெல்லாம் இந்த ஒழுங்குமுறைக்கு மாற்றமாக துவா செய்கிறார்களோ அவர்களெல்லாம் வரம்பு பெறுகிறார்கள். நான் சொல்லுவாங்க. அப்படியே சொன்ன நம்ம யோசிக்கலாம். நீங்கள்லாம் வந்து உள்ளத்தில் அணிந்திருந்த ரகசியமாக கேளுங்க, பணிவாக கேளுங்கன்னா அந்த ஆயத்தை அப்படியே வந்துருந்தா கூட கொஞ்சம் வேற ஒரு விஷயத்தில் வந்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், யார் இதுக்கு மாற்றமாக செய்கிறார்களோ அவர்களாம் வரம்பு பெறுகிறார்கள் என்று மிகப்பெரிய விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறாங்க. வரம்பு பெறுதுன்னா என்ன? எப்ப நான் உன்னை இப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன், நீ எப்ப குறைச்சு போடுற? நான் இப்படி செய்ய சொல்லி நீயே பாட்டு பாடல. நான் இப்படி செய்ய சொல்லியிருக்கேன், நீ தனிமையை செஞ்சு நெருங்காம நீ என் கூட பண்ணிட்டு ஆமில் போட்டுருக்காங்கன்னு அந்த விரோதம் தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் படிக்கதான் செய்யறாங்க. அவங்க இதெல்லாம் ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள், மக்கள் மத்தியில் தெளிவாக சொல்லிக் கொடுக்காத காரணத்தால அவங்க பின்னாடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதனால தான் நம்ம சொல்லாக்க ராத்திரி விற்கிறோம், நைட்டில் அவங்கள்ட்ட ஆடுற கூத்துகளும், இன்னும் அல்லா பேர் ஆஹா ஓவன் கத்துறதும், அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு ஆடுறதும், பார்க்குற மாதிரி சோசியல் மீடியாக்கள். இதில் காரணம் என்ன? இந்த ஆயத்துக்கான விளக்கத்தை 2 அதை சொல்லிட்டாங்க. துவாசிக்கிற முறையை பற்றி ஒரே லைனில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ரகசியமாக பணிவாக கேளுங்கள், உங்களுடைய குரலை நான் கேட்கிறேன். குரல் என்னது? உள்ளத்தில் நினைக்கிற குரலை அந்த அல்லாவை தான் நம்ம வணங்குகிறோம். உள்ளத்தில் நினைக்கிறது அல்ல அறிக்கிறான். அதனால வேற இடங்களில் வருது, நினைக்கிறத தான் ஒழுங்காக நினைச்சிக்கன்னு அர்த்தம். வெளிப்படையாக ஒன்று பேசி அந்த இடத்துல நினைக்காத, வெளிப்படையாக செஞ்சுட்டு உள்ள ஒரு வச்சுக்காத, உள்ள ஒரு தப்பா நினைத்து வச்சுக்கிட்டு வெளிப்படையாக சிரிக்காது. இதெல்லாம் ஏன்னாக்கா அல்லாஹ் சொல்லுகிறாங்க, நீ வந்து மனுஷனை ஏமாத்திடலாம் சிரிச்சு, அல்லாஹ் ஏமாற்ற முடியாது. அப்ப இந்த அளவுக்கு அந்த அல்லாஹ் சொல்றா நமக்கு அல்லாஹ்வுக்கு நமக்குமான தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால இந்த ஆய்வு மூலமாக நமக்கு கிடைக்கிற படிப்பு என்னது? எந்த நேரத்திலும் நம்முடைய தேவை கேட்க வேண்டும். 2 ரக்காத் தொழுதுட்டு உட்கார்ந்து, அது இரவு நேரமாக இருக்கட்டும், தகஜத்து நேரமாக இருக்கட்டும், துஹர் நேரமாக இருக்கட்டும், எப்போ இருந்தாலும் சொல்லலாம். என்ன தேவை இருந்தாலும் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு விடுதலைப்படுத்திட்டு இருக்காம தனிமையாக வந்து ரொம்ப ரகசியமாக உள்ளுக்குள்ள நம்ம அல்லாட்ட கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சரியான வழிமுறை என்று சொல்லுகிறான். அதற்கு மாற்றமாக யார் செய்கிறார்களோ என்னுடைய அந்த வரம்பை மீறிவிட்டார்கள். நான் சொல்ல வரம்பு என்னது? நான் ஒரு எல்லையை போட்டு வைத்திருக்கிறேன், அந்த எல்லைக்கு வெளியில் அவர்கள் போய்விட்டார்கள். அப்ப அல்ல இதெல்லாம் விட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பான். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி ஆட்டம் போடுறாங்க, திக்கிற எப்படி சொல்றாங்க, அவன் நல்லா தான் இருக்கான்னு நினைச்ச விடாது. எல்லாத்தையும் அல்ல ஒரு நேரம் வச்சிருப்பான். அந்த நேரம் வரைக்கும் விட்டு பிடிச்சிக்கிட்டே இருப்பான். அல்ல பிடிச்சாங்கன்னா அப்புறம் யாரும் தப்பிக்க முடியாது. அல்ல பல இடங்களில் பதிவு செய்யறான். அதனால இந்த குரானை நம்ம வந்து ஓதுகிறோம், விளக்குகிறோம், படிக்கிறோம். அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை வந்து டெய்லி ஒரு விஷயம் நமக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். அதான் இந்த குரானுடைய ஒரு அழகு. எத்தனை தரவழி ஓதுனாலும் சொல்லலாம்.
தடவை ஓதினாலும் திருப்பி ஓதும் போது அது புதுசாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கருத்தாளருக்கு விஷயங்களை அல்லாஹ் அந்த குரான்ல வைத்திருக்கிறான். அதனால் இந்த முறை நாம் எல்லாம் பின்பற்றும் பொழுது தினம் 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 நாம் ரெஃபரன்ஸ் ஆகிடுவோம். நம்மளோட மைண்ட் புத்துணர்ச்சி பெற்றுரும். அதுக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆகிடுவோம் சார். அப்படி அதை பற்றி நம்மளுக்கு தான் கவலைப்படுறோம். வந்திருக்கிறோம் போக போகிறோம், வந்திருக்கிறோம் வரோம் போக போகிறோம் விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு ஒரு நம்பிக்கையாளருக்கு எந்த கவலையும் தொடர்ந்து கிடையாது. முன்னாடி எந்த கவலையும் கிடையாது. அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க, மனசு ரீதியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள் ரகசியமாக அல்ல சொல்லுவாங்க. அது எல்லாத்துக்கும் ஒப்பான்னு நம்புவாங்க. நிச்சயமாக நல்லா தூக்கி வைப்பதாக நல்லா பதிவு செய்யணும். அதனால் கவலைப்படுபவர்கள் மூமின்களாக இருக்க முடியாது. கவலைப்படக்கூடாது என்று பணிகள் நல்லா பதிவு செய்யணும். அதனால் நம்மை படைத்தவர்கள் பரிபாலனம் செய்கிற அல்லா மிகப்பெரியவன், வல்லமை மிக்கவன். அவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை. அதனால அவனிடத்தில் கேட்க வேண்டும். அந்த கேட்கிற விஷயத்தை மிகவும் ரகசியமாக பணிவாக கேட்டு அவனுக்கு அடிமை என்பதை உணர்த்திக் கொண்டே இருக்கின்ற வாழ்க்கை முறை நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த படிப்படிகள்லாம் புறப்படலாம் இருக்கிறது என்பதை விளக்கி அதை ஓதி படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வளருமான் எனக்கும் எங்கள் குடும்பத்தில் இருக்கும், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.